யோவான் 1 1 4 வசனங்கள். ஆதியிலே வார்த்தை இருந்தது. அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது. அந்த வார்த்தை தேவனாயிருந்தது. அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று. உண்டானதொன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. அவருக்குள் ஜீவன் இருந்தது. அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாயிருந்தது. அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது. இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. நாம் வேதத்திலே பார்க்கிறபடி ஆதியிலே வார்த்தை இருந்தது. அந்த வார்த்தையாய் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். அவர் மனிதர்களுக்கு வேண்டிய எல்லாவித நன்மைகளையும் அவர் செய்தருளினார். அவர் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையிலும் ஜீவன் இருந்தது, பலன் இருந்தது, ஆரோக்கியம் இருந்தது. மனுஷர்களுக்கு வேண்டிய சகலவித நன்மைகளையும் அவர் வார்த்தையிலே அவர் சொல்லி மனிதர்களுக்கு விடுதலை கொடுத்ததை நாம் வேதத்திலே பார்க்கிறோம். மரித்து போய் கிடந்த லாசருவை உயிரோடு எழுந்து வா என்று சொல்லி அந்த மனிதனை உயிரோடு எழுப்பினதை நாம் பார்க்கிறோம். காணா ஒரு கல்யாண வீட்டிலே ஆண்டவர் அற்புத விதமாய் கச்சாடியை நிரப்ப சொல்லி அதை பருகும்படி செய்தார். அது திராட்சரசமாய் மாறினதை நாம் பார்க்கிறோம். பெரும்பாடுள்ள ஸ்திரியை நாம் பார்க்கிறோம். ஆண்டவரை தொட்ட பொழுது உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சமாதானத்தோடு போ என்று சொல்லி ஒரு சமாதானத்தை ஆண்டவர் கொடுத்ததை நாம் பார்க்கிறோம். அவர் வாயின் வார்த்தைகள் ஒவ்வொருவருக்கும் அது பலனாகவும் ஆரோக்கியமாகவும் அது நன்மையாகவும் இருந்தது. ஒவ்வொரு மனுஷர்களுக்கு வேண்டிய அவர் பலனை கொடுத்ததை நாம் பார்க்கிறோம். ஆண்டவருடைய வசனத்தில் ஜீவனும் பலனும் ஆரோக்கியமும் நன்மைகளும் உண்டு. உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமாக இருக்கிறது என்று சங்கீதம் 119 105 நாம் பார்க்கிறோம். அவருடைய வார்த்தையிலே வெளிச்சம் உண்டு. அவருடைய வார்த்தைகளை பிரகாசிக்கிற ஒளி உண்டு. அவருடைய வார்த்தைகளை பிரகாசிக்கிற அவர் நம்மை நடத்துகிற வார்த்தையும் வல்லமைகளும் அவருடைய வார்த்தையில் உண்டு. அந்த வார்த்தையை நாம் உறுதியாய் நாம் பிடித்து கொள்வோம், பற்றி கொள்வோம். அவரே நமக்கு ஜீவனும் பலனும். அவர் சகலவித காரியங்களும் நமக்கு துணை செய்கிறவருமாக இருக்கிறார். அவருடைய வார்த்தையின் இருக்கிற மகத்துவங்களை நாம் அறிந்து அவரை உறுதியாய் நாம் பற்றி கொண்டு அவர் மீது நம்பிக்கையாக இருப்போம். அவர் சகல காரியத்திலும் நமக்கு உன்னதத்தின் ஒளியை கொடுத்து அவர் நம்மை நடத்துவார். நம்மை கால் இடராமல் நம்மை காத்து கொள்ளுவார். உன் வழிகளெல்லாம் உன்னை காக்கும்படி தம்முடைய தூதர்களை கட்டளையிட்டு காத்துக்கொள்வேன் என்று வாக்கு கொடுத்தவர். அவருடைய வசனத்தின் பிரகாரம் அவர்கள் தூதர்கள் அனுப்பி நம்மை பாதுகாத்து